Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேச போகிறது காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பு இன்றைக்கி யூடியூப் வந்ததுனால தான் எல்லாருக்குமே தெரியுது காரடையான் நோன்புனா என்ன அப்படின்ட்டுன்னு. இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிறது பொதுவாக ஒரு குலத்தவர் மட்டும் கொண்டாடப்படக்கூடிய ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா தெலுங்கு சைடு, அதாவது ஆந்திரா, கர்நாடகா, இங்கெல்லாம் வரலட்சுமி நோன்பு ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. ஸோ ஆந்திராக்காரங்க, கர்நாடகாக்காரங்க இவங்கெல்லாம் இந்த வரலட்சுமி நோன்பு பெண்கள் அவங்களுடைய சுமங்கலி யோகத்திற்காக கொண்டாடுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தீபாவளியும் போது இந்த கௌரி நோன்பு அப்படிங்கிறது, தீபாவளிக்கு மறுநாள் கௌரி நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க. நம்மளுடைய மக்கள், அதாவது தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய ஒரு குலத்தவர்கள், அதுவும் அந்தணர்கள் இந்த காரடையான் நோன்பை அவங்க மட்டும்தான் செஞ்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு சரி ஒரு காரடையான் நோன்பு தானே நம்மளும் செய்யலாமே அப்படின்னு பண்ணுறாங்க. காரடையான் நோன்புன்னா என்ன? இது ஒரு கதை, புராணத்தில் சொல்லப்பட்ட கதை. ஸோ இந்த பருவங்கள் மாறும் பொழுது, சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகும் பொழுது 4 மாதங்களுக்கு ஒரு முறை பருவம் மாறும். அந்த பருவம் மாற்றத்தில் நம்ம பெண் தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம். ஆதிபராசக்தியை யாராவது பார்த்துருக்காங்களான்னா இல்லை, நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு இயற்கை வழிபாடை, ஒரு தெய்வ சக்தியை நாம் வழிபடும் பொழுது நம்மளுடைய ஆயுள் ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். இதற்காக தான் விரதங்கள், இந்த மாதிரியான நோன்பு இதெல்லாம் நாம் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஒரு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா விரதமாக இருக்கட்டும், நோன்பு இல்லை ஒரு முக்கியமான சடங்கு, இது எல்லாமே பெண்களுக்கு தான் அதிகம் கொடுத்தாங்க. எந்த ஒரு இதுலேயும் மனைவிக்கு ஆயுள் நிறையா இருக்கணும்னு கணவன் விரதம் இருக்கிறதே கிடையாது. ஆம்பளைங்க இருக்குன்னு எந்த நோன்புமே கிடையாது. நீங்கள் நோன்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விரதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஔவையார் நோன்புலேருந்து நம்ம வரலட்சுமி விரதத்துலேருந்து நம்மளுடைய எல்லா விரதங்களுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு நோன்பு கயிறு கட்டி கொள்வது, இந்த நோன்பு சரடு அப்படிங்கிறது கையில் கட்டிக்கிறாங்க இல்லையா, இது பெண்கள் மட்டும்தான் அனுஷ்டிக்கிறாங்க. ஸோ இந்த பெண்கள் ஏன் பெண்கள் மட்டும் இதை அனுஷ்டிக்கணும், ஆண்களுக்கு ஏன் இது இல்லை அப்படின்னா, ஆண்கள் மற்ற விரதம் இருப்பாங்க, சஷ்டி விரதம் இருப்பாங்க, கிருத்திகைக்கு இருப்பாங்க, பிரதோஷம் இருப்பாங்க, சதுர்த்தி விரதங்கள் இருக்கிறது வேறு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நோன்பு அப்படிங்கிறத எடுத்து, நோன்புன்னா என்ன, ஒரு கட்டுப்பாடோடு இருந்து ஒரு கங்கணத்தை கையில் கட்டுவது. அப்போ அது ஒரு விரதம் மாதிரி. இது நான் ஒரு சத்தியம் மாதிரி. அது இந்த நோன்பு எடுத்து கையில் கட்டிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் விளையாட்டான விஷயமே கிடையாது. அப்போ இந்த காரடையான் நோன்புனா என்ன அப்படின்னா, சத்யவான் சாவித்திரியினுடைய கதை. அன்றைக்கி அந்த காரடையான் நோன்பு அன்றைக்கி இந்த கதையை படிப்பாங்க. ஸோ இது என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா, புராண காலத்தில் சத்யவான் அப்படிங்கிறவர் ஒரு நாட்டினுடைய ராஜா, ஒரு இளவரசர். ஸோ அந்த இளவரசர் அவன் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு நல்ல மகனாக இருந்து ஒரு நல்ல ராஜ்யத்தை அவர் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த சாவித்ரி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இவங்க நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த சத்யவான் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துடுறான். ஸோ ராஜ்யத்தை இழந்த இந்த சத்யவான் தன்னுடைய தாய், தந்தை மற்றும் இந்த சாவித்ரி தன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு காட்டுக்கு போயிடுறான். ஸோ காட்டில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி ஒரு பதிவிரத்தை இந்த சாவித்ரி, மாமியாரை பார்த்துக்கிறது, மாமனாரை பார்த்துக்கிறது, வீட்டுக்காரரை பார்த்துக்கிறது, அப்படி ஒரு பதிவிரத்தை. அவள் அந்த காட்டிலேயே என்ன பண்ணுறா, காமாட்சியை பூஜை பண்ணுறா. அப்போ அந்த காமாட்சியை அவள் பூஜை பண்ண அவளுக்கு தன்னுடைய கணவரினுடைய ஆயுள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிறாள். ஸோ சத்யவான் சீக்கிரமே இறந்து விடுவான், அவனுக்கு ஆயுள் கம்மி அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அவள் காமாட்சியை பூஜை பண்ணும் பொழுது ஒரு நாள் அந்த சத்யவான் இறக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அவனுடைய தாய் தந்தைக்கும் கண் பார்வை போய்டுறது. ஸோ யமதூதர்கள் வராங்க. யமதூதர்கள் சாவித்ரி பூஜை பண்ணின்னு இருக்கா. பூஜை பண்ணிட்டு பார்க்குற யமதூதர்கள் வராங்க. சத்யவானினுடைய கழுத்தில் பாசக்கயிறை போட்டு அவனுடைய உயிரை எடுத்துடுறாங்க. ஸோ சத்யவானோடைய உயிர் பிரிஞ்சு அப்படி போகும்பொழுது அவள் பார்க்குறா, தானும் பின்னாடியே போகிறா. ஸோ இந்த யமதூதர்கள் பார்க்குறாங்க,
பூலோகத்திலிருந்து பூத உடலுடன் ஒரு பெண் வருகிறாள், இவ வரக்கூடாதே, ஏன்னா ஆன்மாதான் வரலாம், அந்த உடல் வந்து கீழே தான் இருக்கணும், அந்த உயிர் மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவ வந்து அந்த சத்தியவானினுடைய உயிரை எடுத்துகிட்டு போகிற யமதூதர்கள் பின்னாடி அவள் காலை பிடிச்சுட்டே விழும் போகிறா. உடனே அவள் வந்து நீ போ, நீ வரக்கூடாது, பூத உடலோட நீ வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் தர்க்கம் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிடையவே கிடையாது, என் கணவரோட நானும் வருவேன்னு சொல்லி அவளும் போகிறாள். போன உடனே யமலோகம் வருது. யமலோகத்தினுடைய வாயிலில் அவங்க சொல்கிறாங்க, நீ இது வரைக்கும் வந்துட்ட, நீ இதுக்கு மேலே வரக்கூடாது, நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி அவளை வெளில அனுப்புகிறாங்க. இது என்னடா ஒரே சத்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யம தர்மராஜா வெளியில் வந்து பார்க்குறார். பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி யமலோகத்திற்கு பூத உடலுடன் ஒரு பெண் வர முடியும், இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லையா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். உடனே அந்த பெண்ணிட்ட கேட்குறார், நீ யாருமா அப்படின்னு கேட்குறார். தன்னுடைய ஞான திருஷ்டிலையும் பார்க்குறார். ஓ, சத்தியவானியினுடைய மனைவி சாவித்திரி, நீ ஒரு பதிவிரத்தையாச்சு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் அவள் வந்து அவர் சில கேள்விகள் கேட்க சாவித்திரியும் தன்னுடைய புத்தி கூர்மையால் அந்த பதில் எல்லாம் சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், நீ இங்கே வந்து இறந்தவர்கள் தான் வர வேண்டும், நீ உயிரோடு இங்கே இருக்க, நீ வரக்கூடாது. சரி, நீ இவ்வளோ கெட்டிக்கார பொண்ணாக இருக்க, நீ பதிவிரத்தையாக இருக்க, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் தரேன்னு சொல்லி யமதர்மன் கேட்குறார். அப்போ அவள் சொல்கிறா, என்னுடைய மாமியார் மாமனாருக்கு கண் பார்வை வரணும். உடனே அவர் தந்தேன் அப்படிங்கிறார். ரெண்டாவது, என்னுடைய கணவர் இழந்த ராஜ்யத்தை பெற வேண்டும், தந்தேன். மூன்றாவது, எனக்கு தீர்க்க சுமங்கலி யோகம் வேண்டும், என் கணவர் மூலமாக நான் குழந்தைகள் பெற வேண்டும், எனக்கு வம்ச விருத்தி ஆக வேண்டும், என்னுடைய வம்சங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு தந்தேங்கிறார். அப்புறம் நின்றுட்டே இருக்கா. ஏமா நீ கேட்டதெல்லாம் தான் நான் கொடுத்துட்டேனே, நீ கிளம்பு அப்படிங்கிறார். அவள் சொல்கிறா, நீங்கள் யம தர்மராஜன், தர்மத்தை கடைப்பிடிப்பவர், அப்போ எனக்கு சுமங்கலி யோகம் வேணும்னா சத்தியவான் உயிரை நீங்கள்லாம் வச்சுருக்கீங்க, சத்தியவானினுடைய உயிரை கொடுங்க, நான் போகிறேன்னு சொல்கிறா. யமதர்மராஜனும் சாவித்திரியினுடைய புத்தி கூர்மையை பார்த்து வியந்து சத்தியவானை திரும்ப அனுப்புகிறார். ஸோ தூதர்கள் திரும்பவும் அந்த உயிரை கொண்டு வந்து அவரினுடைய உடலில் வந்து விட்டுறாங்க. உயிர் வருது சத்தியவானுக்கு. ஸோ இந்த சாவித்திரி என்ன பண்ணுறா, சத்தியவான் திரும்ப வந்து தன் கணவர், ஏன்னா திரும்பவும் அவர் உயிர் தெழுந்து தன்னுடைய கணவர் வந்துட்டார் இல்லையா, அது எந்த நாளில் நடந்ததுன்னா இந்த மாசி மாதம் முடிந்து பங்குனி தொடங்கக்கூடிய நேரம். ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5:30 to 6:30 இந்த காரடையான் நோன்பு சரடை கட்டிக்கணும். ஸோ இப்போ திருமணமான பெண்கள் வந்து மஞ்சள் கயிறு, அந்த சரடுன்னு சொல்கிறோம் இல்லையா, மஞ்சள் கயிறை கழுத்தில் கட்டிண்டு, திருமணம் ஆகாதவர்கள் அந்த நோன்பு சரடை கழுத்தில் வந்து கட்டிப்பாங்க. ஸோ அதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இவன் கல்யாணம் ஆனவா இவன் கல்யாணம் ஆகாதவான்னு. அந்த நோம்பு சரடில் வந்து கொஞ்சம் பூவை வச்சு கட்டி வெற்றிலை, பாக்கு, பழங்கள் இந்த சரடு கயிறையும் வைத்து மனைவி வந்து எடுத்து கொடுக்க அது கணவன் வந்து கட்டக்கூடிய பழக்கம். ஸோ சாவித்திரி என்ன பண்ணா, தன்னுடைய கணவர் உயிர் தெழுந்து வந்து தனக்கு ஒரு சுமங்கலி யோகம் வந்த அந்த நாளில் மாசி முடிந்து பங்குனி கூடக்கூடிய அந்த நேரம், மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த திருமங்கல்ய சரடை தன் கணவனிடத்தில் கொடுத்து அவள் வந்து கட்டி தனக்கு சுமங்கலி யோகத்தை விருத்தி செய்து கொண்டாள். ஸோ இதற்கு காமாட்சி அம்மனுக்கு அவள் நெய்வேத்தியம் பண்ணி இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா. ஸோ தன்னுடைய இடத்தில் விளைந்த அந்த வெள்ளை காராமணி அதை நல்லா வந்து ஊற வச்சு அதை நல்லா வறுத்துட்டு அரிசி மாவு வெல்லத்தோடு சேர்ந்து அந்த காராமணியும் போட்டு கொழக்கட்டை வைத்து கொழக்கட்டை செஞ்சு காமாட்சி அம்மனுக்கு அவள் வந்து அதை நிவேதனம் செய்தாள். அப்போ பண்ணுறச்சு அவள் என்ன பண்ணுறா, வெண்ணெயை அந்த சூடான கொழக்கட்டை மேலே வைக்கிறா. ஸோ அந்த வெண்ணெய் வந்து இப்போ நம்மெல்லாம் வச்சா என்ன ஆகும், வெண்ணெய் உருகும் இல்லையா. ஆனால் அவள் எவ்வளோ பதிவிரத்தைன்னா அந்த வெண்ணெயை வைக்கும் பொழுது அவள் சொல்கிறா, உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் வைக்க என் கணவனை ஒரு நாளும் பிரியாதிருக்க வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டு காமாட்சி அம்மனிடத்திலும் சத்தியவானிடத்துலேயும் அந்த கயிறை கொடுத்து அவள் கட்டி காமாட்சி அம்மனிடத்தில் அந்த இதையும் ஸ்லோகத்தையும் சொல்லி அவள் சரடை கட்டிக்கிறாள். ஸோ இன்றைக்கும் இந்த வழக்கம் இருக்கிறது. வெற்றிலை பாக்கு பழத்துடன் காரை அடையும் வைத்து, வெள்ளை அடை உப்படை ரெண்டுமே செய்வாங்க. இதை வைத்து நெய்வேத்தியம் செய்து
உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் வைத்து என் கணவனை பிரியாது இருக்க வரம் வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து இந்த காரடையான் நோன்பு செய்யக்கூடியது. இது இந்த வருடம் மாலை 5:30 to 6:30 இருக்குது. வருடம் இது சில நேரத்தில் ராத்திரி 12:30 மணி 1 மணிக்கெல்லாம் இருக்கும். ஸோ பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம இருந்து அந்த அரிசியை ஊற வச்சு அதை நல்லா நிழல் வளர்த்தி இடித்து இல்லைன்னா எந்திரத்தில் திரித்து குழக்கட்டை பண்ணுவாங்க. இந்த காலத்தில் யார் அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியே தான் காரடையான் நோன்பை கொண்டாடி இருக்கோம். கணவனினுடைய ஆயுளுக்காகவும் கணவனினுடைய ஆரோக்கியத்திற்காகவும் குடும்ப பெண்கள் செய்யக்கூடிய நோன்பு தான் காரடையான் நோன்பு. என்ன நேயர்களே, இன்றைய இந்த பெண்கள்.com பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.